ஆ பாவத்துக்கு இங்கிலீஷ்ல என்னப்பா? சின். அப்ப புண்ணியத்துக்கு? அசின். ஆ எப்படிப்பா? இப்போ நியாயத்துக்கு ஆப்போசிட் என்ன? அநியாயம். தர்மத்துக்கு? அதர்மம். அப்ப சின்னுக்கு? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்படிதான். சூப்பர்ப்பா. எல்லாத்துக்கும் டவுட். அப்ப புண்ணிய பண்ணவங்களை எப்படிப்பா சொல்லணும்? அது இப்போ இந்த நான் சொல்றேன், அன்மேரின்னு சொல்லுவாங்க. என்ன மச்சான் கருத்துட்ட? டேய் கண்ணாடி கேட்றா. ஓ ஹலோ அங்கிள். ஹலோ கண்ணா, சாக்லேட் சாப்பிட்றியா பிஸ்கட் சாப்பிட்றியா? என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அங்கிள். நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரேன். இப்போ தண்ணி எடுத்துட்டு வா. அது ஒன்றும் இல்லடா, அவன் அப்படியே அவங்க அம்மா மாதிரி. அசிங்கப்படுத்தும் போதே தெரிஞ்சுது. அதை விடுறா, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? பிளெயின் பிரியாணி மாதிரி இருக்குடா. புரியலையே. பீஸே இல்லடா. உனக்கு டைவர்ஸ் மட்டும் ஆச்சுன்னா உன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான்டா காரணம். சிரிப்பு காட்டுறாரோ. சரி, அதை விட புதுசாக கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கியா? ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்புறம் அக்கம் பக்கத்துலலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? உன்ன மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு படுத்தி சாவடிக்கிறா. சரி பதில் சொல்லு, இல்லைன்னா சாய்ஸில் விட வேண்டியதானே? வைஃப் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவங்க அதை 20 மார்க்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்களே, வெறுத்து போச்சுடா. வெறுத்து போச்சா? உனக்கும் ஒய்ஃபு, எனக்கு என் பொண்ணுடா. அதான் ஃபோன்லேயே சொன்னியே, இதுக்கு ஒரு வழி பண்ணுறோம். என்னடா சொல்கிறா? பயம். கேள்வி கேட்டாலே ஜுரம் வந்துருங்கிற பயம் வந்தா அப்புறம் உன் பொண்ணு கேள்வி கேட்க மாட்டாள்ல. என்னடா சொல்ற? எங்கள் ஊரில் ஒரு பையன் இப்படி தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். எங்கள் தாத்தா கூப்பிட்டு பேய் கதை சொன்னார். 2 நாள் ஜுரம், அப்புறம் கேள்வியே கேட்கலாமா. இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான்? உன் முன்னாடி தான் உட்காந்துருக்கான். போடாங்க. சரி, நீ நல்லா கதை சொல்லுவியா? ஒரு மேரீட் மேனை பார்த்து கதை சொல்லுவியான்னு கேட்குறியே, இவன் என்ன பண்ணலாம்? டேய், இட் வில் ஒர்க்டா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கதை சொல்லி ஃபீவர் வந்தா கூட சனி ஞாயிறு இருக்கே, மண்டே ஸ்கூலுக்கு போலாமே. இல்லடா, என்னமோ பயமா இருக்குடா. டேய், நான் என்ன மலேரியா கொசுவா கடிச்சா ஃபீவர் வரதுக்கு? மச்சான், எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா கொசுவை பத்தி மட்டும் பேசாத. இந்த கொசு ராத்திரியில மட்டும் கடிக்குதே, அது எப்ப தூங்கும்? கொசுக்கு வீடு இருக்கா? கொசுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கல்லப்பா. கொசுக்கு யாருப்பா கொசுன்னு பேர் வச்சது? ஓ மை காட், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். ஓகே, ரொம்ப டெரர். இது இல்லாம ஏதாவது ஹாரர் காமெடி மாதிரி சொல்லலாமா? மூதேவி, நான் என்ன படம் எடுக்கிறதுக்காக சொல்றேன். வாடா. பேபி, நான் சொல்லியிருக்கேன்ல, அங்கிள் பேய் கதை பயங்கரமா சொல்லுவாரு, கேக்குறியா? அப்ப பேய் கதைலாம் வேணாம். ஐயோ, நீ பயப்படுற மாதிரிலாம் இல்ல. இந்த மாதிரி கதையை கேட்டா தான் உனக்கு தைரியம் வரும். எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. அவர் தான் இன்னும் நைட்டு பாத்ரூம் போக என்ன துணை கூப்பிடுறாரு இல்லப்பா. பயத்துல பாத்ரூம் போவாங்க, பாத்ரூம்க்கே நீ பயந்து தான் போவியா? நீ கதையை கேளு, உனக்கு எங்க பயமா இருந்தாலும் நடுவில் நடத்திக்கலாம். ஓகே. எங்க ஊர் புளிய மரத்துல பயங்கரமா ஒரு பேய் இருந்துச்சான். எல்லாருக்கும் அதை பார்த்தா பயம். அங்கிள், ஒரு क्वेश्चन கேக்கட்டா? கேளு. இல்ல, புளிய மரத்துல தான் பேய் தங்குதுன்னா அந்த மரத்தையே வளர்க்கணும், வெட்டிடலாம்ல. அப்ப அந்த பேய்க்கு தங்கறதுக்கு இடம் இல்லாம ஊரை விட்டே ஓடி போயிடும். மாட்டினா வவ்வால் வாய. அது நிறைவேறாத ஆசையோட சுத்திக்கிட்டு இருந்துச்சு. யாரையோ பழிவாங்கத்தான் அந்த பேய் பெங்களாக்கும் மரத்துக்கும் தாவி தாவி சுத்திக்கிட்டு இருந்தது. அங்கிள், பேய் மனுஷனை பழிவாங்கன்னா அந்த மனுஷனும் சத்து போய் பேயா தானே மாறுவான். இதனால பேய் தானே ஜாஸ்தி ஆகுது. அப்ப பேய்க்கு தானே பிரச்சனை. ஒரு கதை சொல்லும் போது நடுவில் கேள்வி கேட்டா அப்புறம் எனக்கு சொல்ல வராது. பேசிக்கா நான் ரொம்பலாம் கேள்வி கேட்க மாட்டேன், சந்தேகம் வந்தா மட்டும் கேட்பேன். நான் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் கேளு. அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே வராது. வருமே. என்னது? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கண்டிப்பா வரும். உன்னை எப்படி மடக்கிறேன் பாரு. உங்கள் ஸ்கூலில் ஒரு உமாமிஸ் இருக்காங்களா?
எப்படி அங்கிள் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லா ஸ்கூல்லையும் ஒரு உமா மிஸ் இருக்காங்க. ஓ. ம். கதைக்கு போலாமா? சரி, எங்க விட்டேன்? புளிய மரத்து கீழே பேய் பால் வாங்க வெயிட் பண்ணுது. பேய் எதுக்குடா பால் வாங்கணும்? டேய், அந்த செத்தவங்க எடுத்து நான் பால் ஊற்றுவாங்க, அந்த பேய் வந்து பால்லாம் ஊற்றி. டேய், உங்க ஊர் கதை எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஃபோன் வராரு. ஹலோ, யார் ஃபோன் பண்ணீங்க? நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், நீ கதையை சொல்லு. அங்கிள் அங்கிள் போதும் அங்கிள். இப்போ நான் கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லு. பேய்க்கு கால் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி அது பேன் போடும்? கதையில வர பேய் கோரமா இருக்குன்னு சொல்றீங்க. சின்ன வயசுல அது அழகான பொண்ணு தானே, செத்தப்புறம் எப்படி அங்கிள் அது கோரமாகும்? ஐ திங்க் ஐ கேன் ஆன்சர் திஸ். அது செத்தப்புறம் மேக்கப் போட முடியாதுல்ல, அதனால அது நேச்சுரலா இருந்திருக்கும். அப்பா, நீங்க அம்மாவை நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப அம்மா கோரமா இருக்காங்களாப்பா? ஏய், ஒரு பேய் கதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பேயை பத்தி பேசக்கூடாது. என்னது? ஏய், ஐ மீன் எதை பத்தி பேசக்கூடாது. கதை கேளு, கதையும் சொல்றான். அப்ப அம்மாவை பேய்ன்னு சொல்றீங்களாப்பா? ஐயோ, நான் அப்படி சொல்லமா. ஒரு பழமொழி இருக்குல்ல, பேயானாலும் தாய் அப்படின்னு. அது யாருக்கு? உங்க அம்மாக்கு தான். கவுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறான் சொல்றான். அங்கிள், நீங்க சொன்ன கதையில பேய் சாமி படத்தை பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னு சொன்னீங்க. சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க, அப்புறம் எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள், பேய் நைட்டு வருதே, காலையில வராதா? அது சோம்பேறியா? போதும், நிறுத்திக்குவோம். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ், லாஸ்ட் क्वेश्चन அங்கிள். சரி, கேட்டு தொலை. ஆசை நிறைவேறலன்னா பேய் ஆவாங்க, அப்படி பேய் ஆகாதவங்க என்ன ஆவாங்க? என்ன மாதிரி புருஷன் ஆவானுங்க, இல்ல உங்க அப்பா மாதிரி ஆவானுங்க? அங்கிள் கத்தாதீங்க அங்கிள், பயமா இருக்கு. பயந்துட்டியா? இப்ப எப்படி இருக்கு? இதான் பயம். இனிமே எந்த கேள்வியும் கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா, இந்த அங்கிள் கிட்ட பார்க்கிறதுக்கு சிரிப்பா வருதுப்பா. நிறுத்து, நான் அவசரமா கிளம்புறேன். எங்கடா போற? பாத்ரூம். இரு, அங்கிளுக்கு ரெஸ்ட் ரூம் காட்டு. அங்கிள் அங்க மேல லெஃப்ட்ல. எங்க வீட்டு பாத்ரூம்ல போய்க்கிறேன். நல்ல குடும்பம்டா, கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறீங்க. என் பொண்டாட்டி என்ன என்ஜின்னு ஆசையா சொல்லும், இது என்ன சர்ச் என்ஜின் நினைச்சிருச்சு. கூகுள்ல கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டு நல்லா கும்மி அடிச்சிருச்சுடா. தேங்க்ஸ்ரா, ரொம்ப சந்தோஷம். கிளம்புறேன். அங்கிள், ஆண்டியே நான் கேட்டதா சொல்லுங்க. அவளை வேற கேட்கணுமா? அப்பா, அந்த பேய். இரு இரு, அதுக்கு தான் அங்கிள் நம்பர் ரெடியா டயல் பண்ணி வச்சிருக்கேன். எந்த டவுட்டா இருந்தாலும் அங்கிள் கிடைக்கல, நான் போய் அங்கிளை அனுப்பிட்டு ஹலோ வரேன். அங்கிள், நான் தான் அங்கிள். டேய் மச்சி, டேய், என்னடா எதுவுமே சொல்லாம போற? என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டியும் உன் பொண்ணும் இது மாதிரி. 2000 ரூபா? என்னடா புரியல? மாத்துறது ரொம்ப கஷ்டம். டேய், யார் சார் நீங்க? நான் தான் பேய். பார்த்தா தெரியல? முட்டாள், பார்த்தா தெரியக்கூடாடா, அதான் பேய். நிறைய பேய் படம் பார்த்து பயம் விட்டு போச்சுல்ல? பயம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. ஏன்? அந்த வீட்டுல எங்க அக்கா ஒருத்தி இருக்கா. உனக்கு தாண்டி வெயிட்டிங்க. அங்க போய் உன் பயத்தை காட்டு. சேலஞ்ச்? சேலஞ்ச். செத்தாண்டா சேகரு, ஆல்ரெடி செத்துட்டானோ? பேயங்கள், நீங்க ஹேர் கட்லாம் பண்ண மாட்டீங்களா? சாரி சார், இது குழந்தை இல்லப்பா, 4 வீட்டுக்கு போறாரு, அழகா இருக்க வேணாமா? 4 மரம்னு சொல்லு. இது பேபி 4 மரம்னு சொல்லு பேபி, சொன்னா கேளு. உங்க ஏரியால இந்த 500,000 நோட்ஸ் எல்லாம் செல்லுதா? ஐயோ, பேடிஎம் அக்கவுண்ட் பேய் செக், அவ்வளவுதான். ஓ ஓ அங்கிள், அப்புறம் உங்களுக்கு படத்துல நடிக்கிற பேய் யாராவது ஃப்ரெண்டா? கை கொடுக்குது. மொட்டை ராஜேந்திரன் என் கசின் தான். ஓ அப்படியா? அப்ப பாதி முடி அவருக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ, சும்மா சார் சார், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, அப்படிதான்.
ஐயோ ஐயோ ஏய் அங்கிள் இது என்ன ஃபேஸ் பேக் சூப்பரா இருக்கு. ஏய் 10 ரூபாய் விபூதிமா. அது போட்டா ஒயிட் ஆடுவீங்களா? நான் ஒயிட்டா இருக்கட்டும், நீ கொயிட்டே ஆக மாட்டியா? அப்பா எனக்கு இந்த அங்கிளையும் க்ளோஸ் அப்ல பார்த்தா சிரிப்பு வருது. உனக்கு எதை பார்த்தா சிரிப்பு வராது, எதை பார்த்தா சிரிப்பு வராது, எதை பார்த்தா சிரிப்பு வராது, சொல்லு சொல்லு.